மான்ஸ்டர் மட்டன் வட்டி பிரியாணி செய்ய போகிறோம். கறியெல்லாம் நல்ல மசாலா ஏறி இருக்கு பாருங்க நம்ம போட்டது. மான்ஸ்டர் பிரியாணி பேருக்கு ஏற்ற மாதிரி மாசாக இருக்குது. இன்னும் மதுரைக்காரரு நல்ல வேட்டையா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கலாண்ணே. தயிர் பச்சடி வேணா, கத்திரிக்காய் வேண்டாங்க, அதுவே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வணக்கம் நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணிங்க, மட்டன் பிரியாணி. இது பேர் வித்தியாசமா இருக்கு ஜாங். மான்ஸ்டர். மான்ஸ்டரா? நீ தான் அந்த மான்ஸ்டரா? இல்லைங்க, நான் மாஸ்டர், இவங்க மான்ஸ்டர். மாஸ்டர்னா என்ன தெரியுமாக்கா? மாஸ்டர்னா சமைக்கிற மாஸ்டர் இல்லைக்கா, மான்ஸ்டர். மான்ஸ்டர்னா தெரியாதா? மான்ஸ்டர் படம்லாம் பார்த்தது இல்லைங்களா? பார்த்ததே இல்லைண்ணே. பார்த்தாதும் தெரியும். இந்த இடத்துல இவங்க தாங்க மான்ஸ்டர். எங்களெல்லாம் மிரட்டிகிட்டே இருப்பாங்க. ஐயோ, நான் இவங்க எல்லாத்தையுமே மிரட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க. இன்னும் பல்லு எடுக்கிறீங்களா? எனக்கும் இந்த பேருக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இந்த இடத்துல இதை வந்து அப்படியே ரிப்பீட்டாக இவர் மேலே சாத்திடலாம். இவர் தான் காரணம் அது. ஆனால் இன்னைக்கு பிரியாணி பார்த்தோம்னா நல்ல மாசா இருக்குங்க. அந்த மாசா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம மான்ஸ்டர் மட்டன் வட்டி பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணிக்கு இன்னொரு பெயர் என்னது தெரியுங்களா? மட்டன் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. 2 பேருமே நம்ம வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்க. 2 பேருமே ரசிகர் தானே? ரசிகர். நம்ம இந்த பிரியாணிக்குன்ட்டு ஒரு பெயர் சொல்லுவோம், அந்த காலத்து பாரம்பரிய பெயர். ஞாபகம் இருக்காண்டோம். பிரியாணி தானே அது எப்போ பிரியாணின்னு தான் சொல்லுவான். தமிழ் பெயர் தம் பிரியாணி. ஊன் பொதி சோறு. ஞாபகம் வந்துச்சா? இது எதுக்காக இந்த பிரியாணி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தாங்கன்னா, அரசர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட உணவு. இந்த அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மட்டும் இந்த பிரியாணியை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடாது, நம்மளுடைய படை வீரர்களும் நல்ல ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அப்போ தான் போருக்கு போக முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த அரசர்கள் இந்த படை வீரர்களுக்காகவும் செய்யப்பட்ட உணவு தான் ஊன் பொதி சோறு. அதுதான் பிரியாணி. இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மாஸ் காட்டக்கூடிய மான்ஸ்டர் ஊன் பொதி சோறு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி இந்த மான்ஸ்டர் பிரியாணி கூட என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சென்னை ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கு, கேரட் வெள்ளரிக்காய் போட்ட கலர்ஃபுல் தயிர் பச்சடி, பைனாப்பிள் கேசரி, அவிச்ச முட்டைங்க. இது மட்டும் இல்லாமல் ரோட்டோர ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு தண்ணி பாட்டிலோடு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இவ்வளோ விருந்தோ எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, நிஷாத் அந்த குழந்தையோடைய 10வது வருட பிறந்தநாளுக்காக குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் திரு ரவிசங்கர் மற்றும் திருமதி கவிதா மற்றும் சகோதரி மகி மஷரி. சென்னையிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க பிறந்தால் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த குழந்தைகளோடையும் ஏழை எளிய மக்களோடவும் கொண்டாடுற அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார் போகிற அனைத்து உள்ளங்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு கடிச்சப்பு சொல்கிறேண்ணா, அது என்னன்னா மரியாதையே இல்லாத பூ. அது என்ன பூ? மரியாதை இல்லைன்னா செருப்பு இல்லை, தெரியலையா? வாடா மல்லிப்பூ. யாரை பார்த்து வாடான்னு சொல்றீங்க? அதான் சொல்லிட்டாங்களே. அப்போ உங்க ஃபர்ஸ்ட்னா பூ வகைகள் பேர்லாம் சொன்னேன், அப்போ கூட ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. நீ எல்லா பூ சொன்னி, அந்த பூ சொல்லியிருந்தீங்கல்ல. அதான் மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. நம்மளுக்கு என்னைக்குமே மலர்ந்த பூ தாங்க ஞாபகத்துக்கு வரும். அதுவும் தாங்க மலரும், அதுவும் முட்டாளா இருக்காது. வாடா மல்லிங்கிறது மலரும் தான். போகலாமா? போகலாம். மான்ஸ்டர் மட்டன் பிரியாணிக்கு நம்ம ஆட்டுக்கறியை கழுவி எடுத்துக்கலாங்க. லேசாக அலசணும் போவேன். ஆமாங்க, ஏன்னா இந்த ஆட்டுக்கறியுடைய நம்மளுக்கு அந்த மனம் நல்லா வரணும்னா ரொம்ப 2 டைமு 3 டைம் அந்த மாதிரிலாம் கழுவி அதில் ரத்தத்தை எல்லாத்தையுமே எடுத்துடக்கூடாதுங்க. அதனால் சும்மா லைட்டாக அலசினா போதும். அது கூட எதுக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு சில முடிகள் ஏதாவது தூசிகள் இருந்தால் அதுக்கு மட்டும்தான். மான்ஸ்டர் மட்டன் வடி பிரியாணி வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு ரெடி ஆகுதுங்க. உலை போட்டாச்சா? ஆமாம், ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம அரிசி பண்ணணும். ஸோ அதனால் நம்ம பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால தான் முன்னாடியே விறகடுப்பில் உலை போட்டிருக்கோம். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பட்டை,
கிராம்பு, ஏலக்காய். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஏன் அன்னாசி பூ கூட எடுத்துக்கங்களேன். எதை பார்த்து வாங்கணும், எப்படி பார்த்து வாங்கணும்? நம்ம கண்ணால பார்த்து வாங்கணும். இப்படி கடைக்காரு இதெல்லாம் விலை உயர்ந்த பொருள் கடை உள்ள வச்சிருப்பாங்களா? இவங்க போயிட்டு அண்ணாச்சி நவருங்க அண்ணாச்சி கொடுங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த சுருள் பட்டை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த சுருள் பட்டை. ரெண்டாவது ஏலக்காய். ஏலக்காயில் வந்து நல்ல பெரிய ஏலக்காவாக இருக்கணும். அது வந்து இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து உடைச்சி பார்க்கணும். இதை நீங்கள் உடைங்க. சரிங்கண்ணே, உடைச்சிருவேன். அதில் எத்தனை பூ இருக்குன்னு சொல்லுங்கள். 5, 6, 7, 8, 9, 10. 12 இருக்கும். 10. அப்போ இதில் 2 ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 3 பக்கம் ஏலக்காய் பிரிக்கலாங்க. ஒவ்வொன்றிலையும் 4 இருக்கும். ஸோ மொத்தம் 12 இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது நல்ல ஏலக்காய். முத இந்த ஏலக்காயை என்ன சொன்னதே அதுதான் அந்த உள்ள இருக்க விதை. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோம்னா சின்னதாக இருக்கும். அதில் வந்து உள்ள சிறிதில் அந்த விதைங்க இருக்காது. அதனால கூட நம்ம பிரியாணி செஞ்சோம்னா அந்த மனம் நம்மளுக்கு கிடைக்காது. 3வது பார்த்தோம்னா கிராம்பு. கிராம்பு கடையில் போயிட்டு எல்லா இலக்கையும் உடச்சி உடச்சா பார்த்து வாங்க முடியாது. அப்படி கிடையாதுங்க. இது பார்க்குறீங்களா, உள்ள இந்த விதை இருக்குன்னு தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கணும். கிராம்பு நல்ல மனமா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். கிராம்பு வாங்கும்போது மனமா இருக்கான்னு பார்க்கக்கூடாது, கிராம்பு நல்லா குணமா இருக்கான்னு பார்க்கணும். கிராம்பே மருத்துவ குணத்துக்குள்ளதான். அதுதான். அது எப்படின்னா, இந்த பூவில் ஒரு மொட்டு இருக்கா இருக்கு, கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. இந்த மொட்டு உள்ளது தான் நல்ல கிராம்பு. அதே போல் நீங்கள் அன்னாசி பூ எடுக்கிறீங்க அப்படின்னா அன்னாசி பூவில் அதனுடைய விதை இருக்கணும். ஸோ அப்படி மாதிரி எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மனம் கிடைக்கும். நம்ம ஒரு 4 பட்டை போட வேண்டிய இடத்துல 40 பட்டை போட்டாலும் நம்மளுக்கு அதோடைய மனம் வராது. புரியுதுங்களா? 40 பட்டை போடுறதுக்கு முன்னாடி கடைக்காரருக்கு ஓனருக்கு 3 பட்டையை போட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க. பெரிய வெங்காயம், பூண்டு அரவை, நாட்டு தக்காளி, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தலை, கல் உப்பு, அரைச்ச இஞ்சி, எலுமிச்சை பழம், பச்சை மிளகாய், புதினா இலை, பசுமாட்டு தயிர், பசுமாட்டு நெய், பாஸ்மதி அரிசி. சரி, தட்டு ஃபுல்லாக ஆட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம மான்ஸ்டர் மட்டன் வடி பிரியாணிக்கு நம்ம ஆட்டுக்கறியாக ஒரு மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோங்க. பெரிய பெரிய பீஸ் ஆகுது. ஆமாங்க, பிரியாணினாலே பெரிய பீஸ் தான். இது மான்ஸ்டர்னு பேர் வச்சுட்டு சின்னதாக போடலாங்களா? அதனால வழக்கத்தை விட கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துருக்கோம். இந்த கொழுப்புலாம் தனியாக எடுக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த கொழுப்பு வந்து நம்ம வேறு செய்முறையில் செய்வோம். அப்போ தான் அந்த மான்ஸ்டருக்கு உண்டான அந்த சுவை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கொழுப்பு எல்லாமே நம்ம எடுத்துடுறோம். நீங்கள் 1 கிலோ அரிசி எடுத்தால் எத்தனை கிலோ ஆட்டுக்கறி எடுப்பீங்க? 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்தால் தானே அரிசி போடுவீங்க. ஆமாம், அவர் ரிவர்ஸில் கேட்குறாரு. 1 கிலோ மட்டன் எடுத்தாலே 1 கிலோ அரிசி எடுப்பான். சரிக்கு சரி தான் போடுவான். சரிக்கு சரி போடக்கூடாது, போட்டுருவான். போடக்கூடாது. அதுக்கு தாங்க 1க்கு 1.25 போடணுமா? 1 கிலோ அரிசிக்கு 1.25 ஆட்டுக்கறி. கோழிக்கறியாக இருந்தால் 1.5 கிலோ சேர்க்கணும். அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற சுவை நம்மளுக்கு கிடைக்கும். 1 கிலோ அரிசி போட்டு 1/2 கிலோ கறி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த சுவை கிடைக்காது. 1.5 கிலோ போட்டால் சூப்பராக இருக்குங்க. இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 15 கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 100 கிராம் புளிச்ச தயிர், 1 எலுமிச்சை பழங்க அதோடைய சாறு, 100 கிராம் அளவுக்கு இஞ்சிங்க, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, அடுத்து ஜாங் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, தேவையான அளவு கல்லுப்பு. இவ்வளவு சேர்க்கலையா அரவை பூண்டா? இந்த டைம் நம்ம பூண்டு சேர்க்கவே கூடாதுங்க. மீறி சேர்த்தோம்னா அடி பிடிக்கும். 2வது நம்மளுக்கு சுவை மாற்றி கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி பிரியாணி செய்யும் போது வெங்காயம் வதங்கினவனையும் பூண்டு சேர்ப்போம், அடுத்தடுத்த பொருள்கள் சேர்ப்போம், அதுக்கப்புறம் தான் இஞ்சி சேர்ப்போம். ஸோ அதே மெத்தட் தான் பயன்படுத்துகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த கலவையில் தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க. எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்தோம்னா வடி பிரியாணிக்கு முக்கியமே இந்த மசாலா தான். அந்த மசாலா எதுலேருந்து வரும் அதிகமாக பார்த்தோம்னா அந்த தக்காளியில் தான். ஸோ அந்த தக்காளியும் இப்போ சேர்க்கக்கூடாது. இது அப்படியே கலக்கிக்க போகிறாங்க. இந்த தயிர் எலுமிச்சம்பழத்துலலாம் கறி நல்லா சாஃப்டாகிடும். அந்த ஆயா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி கறி கிடைக்கும். பஞ்சு மாதிரி பட்டாசு கலப்புற மாதிரி நான் அழகாக வச்சு தரேன். சாப்பிட நீங்கள் தயாரா? நாங்கள் இன்னைக்கு சாப்பிட மாட்டோமே, வேறதான். அதனால தான் 1/2 கிலோ அரிசி கம்மியாக போடுறேன். 1/2 கிலோ அரிசி எனக்காக கம்மி பண்ணியிருக்காங்களா? நாங்கள் இன்னைக்கு வேறதான் சாப்பிட மாட்டோம். அதனால என் சார்பாக என்னோட சாப்பாடை வந்து சாங்கனி சாப்பிடுவேன். இல்லை, உங்கள் வீட்டில் 10 பேர் 1/2 கிலோ அரிசி வச்சு சாப்பிட்றீங்க? கண்டிப்பாக சாப்பிடுவேன். இவங்க
அவங்களுடைய பொண்ணு, 2 கோழி, 6 கோழி குஞ்சு. கணக்குன்னு வந்தாங்க ஞாபகம் வருது. எல்லாத்துக்குமே நோபல் பரிசு தெரியும். நிறைய பேருக்கு நோபல் பரிசுனா தெரியும். ஏபல் பரிசுன்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா? அவர் நோபல் பரிசு தெரியாது. ஏபல் பரிசுனா நாங்க எங்க இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறது. பெரிய இது பரவாயில்ல, தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அதனால தப்பு இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேப்பர் ஷீட் போடுறோம்னு அதுல இருந்து படிச்சுக்கிட்டேன். ஆமா, உண்மைதான். கணிதத்துறைக்கு நோபல் பரிசு கிடையாதுங்க. எல்லா துறைக்குமே நோபல் பரிசு உண்டு, கணிதத்துறைக்கு கிடையாது. அதனால நார்வே நாட்டை சேர்ந்த நில்ஸ் ஹென்ரிக் ஏபல் அவரு தான் கணித மேதைங்க. அவருடைய 100ஆண்டு விழா 2002 நடந்துச்சு. அப்போ தான் அறிமுகப்படுத்தினாங்க இந்த ஏபல் பரிசு. நம்ம பாத்திரம் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய அண்டாவா? ஆமாங்க. கடவுளின் குழந்தைங்க 70 பேர் இருக்காங்க. ஸ்டாஃப் அங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. நம்ம இங்கே 10 பேர் இருக்கோம். இது போக ரோட்டில் தர்ம எடுக்கிறவங்க மக்கள் ஒரு 30 பேர். ஆக மொத்தம் 120 பேருங்க. 120 பேர் தான் கணக்கு கரெக்டு. சாரி, மன்னிச்சுக்கோங்க, 119 பேர். ஒரு ஆள் சாப்பிட மாட்டாங்களா? எண்ணெயை ஊற்றல, எண்ணெய் வேண்டாங்க. இதில் நம்ம போட வாசனை பொருளை வறுக்க போகிறோம். 2 துண்டு சுருள் பட்டை, ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு. 1 கிலோவுக்கு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய்ங்க. நீங்கள் நெய் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெயும் 50 கிராம் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். உருகின பசுமாட்டு நெய். 1 கிலோவுக்கு 400 கிராம் அளவுக்கு வெங்காயங்க. இதுலயே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு வதங்க பச்சை மிளகாயோட சுவையும் காரமும் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்த உடனே நம்மளுடைய கொழுப்பை சேர்த்துறாங்க. நம்ம கொழுப்பில் ஆட்டு கொழுப்பை சேர்த்துக்கிறோம். இப்படி சேர்த்தாதான் மட்டன் பிரியாணிக்கு உண்டான சுவை நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கி வருதுங்க. அது கூட சேர்ந்து கொழுப்பு வதங்கி வருது. கொழுப்பு நல்லா உருக்கியா வருது. இந்த நேரத்தில் 60 கிராம் அளவுக்கு பூண்டுங்க. இப்போ கறி பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஊறி இருக்குங்க. அந்த ஊறின தன்மை பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே அந்த தண்ணி திரண்டு நிற்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம பிரியாணி கலவையில் சேர்க்கப்போம். கரண்டி அப்படி பிடிக்கக்கூடாதுங்க, இப்படி பிடிக்கணும், நபரால பிடிக்கணும். அப்பதான் எண்ணம் மற்றவங்களால தெரிக்காது. கொட்டுறோம் இல்லையா, இந்த மாதிரி வச்சோம்னா தெரிக்காது. நல்ல கொதியோட வாசனையோட வந்துட்டு இருக்குங்களா. அந்த எண்ணெய், நெய், கொழுப்பு எல்லாமே இந்த நேரத்தில் திரண்டு வருங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம சுடுதண்ணி சேர்க்க போகிறோம். இந்த சுடுதண்ணி நீங்கள் வடித்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதே அளவு பாத்திரத்துக்கு தண்ணி சேர்த்துங்க. ஏன்னா இது காரணம் மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி இருந்தால் 3/4 பாத்திரம் தண்ணி வச்சாலே போதுமா. காரணம் பறக்க தண்ணி வேக 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 தண்ணி செஞ்சு கறி ஒரு 90% வேகட்டும். மான்ஸ்டர் மாசா கொதிக்குதுங்களா? நல்லா கொதிக்குச்சா. இந்த நேரத்தில் 1 கிலோவுக்கு 400 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கணும். இப்படி கொதிக்குது பார்த்தீங்களா. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா எண்ணெய் கொழுப்புலாம் நல்லா ததும்பி வெளியில் வந்துருங்க. 90% கறி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மான்ஸ்டர் மட்டன் வடி பிரியாணிக்கு அரிசியை சேர்க்கப்போம். மான்ஸ்டர் மட்டன் பிரியாணி நல்ல மணமாக இருக்குங்க. நம்ம அரிசியும் இன்னும் மணமாக்குறதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லி, அரை கைப்பிடி அளவு புதினா, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய். கொதிக்குது தெரியவா பாருங்க. தெரியுதுங்களா, எல்லாம் ஒரு பக்கமாக வருது பாருங்க. உப்புங்க, கல் உப்பு. 1/2 மணி நேரம் ஊறின பாஸ்மதி அரிசிங்க.
இந்த மாதிரி தண்ணி தாராளமாக இருக்கணும். நம்மளுக்கு அரிசி ஒரு 60-70% நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இதை வடித்து எடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி மீடியமாக தான் கொதிக்கணும். ரொம்ப தளத்தலன்னு கொதிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வடிக்க அந்த அரிசியோட பதம் நம்மளுக்கு ஈவனாக வரணும். ரொம்ப கொச்சிச்சுன்னா கீழே உள்ள அரிசி நல்லா வெந்துருங்க. இதுதாங்க பதம். பார்த்து நல்லா இந்த கோடெல்லாம் நல்லாவே தெரியும். இந்நேரத்தில் வடிச்சுக்க அப்படியே நல்லா மட்டம் பண்ணிக்க போகிறோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கீழே உள்ள மசாலாலாம் மேலே நம்மளுக்கு வரணும். அரிசியும் தனியாக மட்டமாக வரணுங்க. அதுக்கு அரிசி வடித்த தனியாக சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தான் சேர்க்கணும். எந்த ஒரு வண்ணமும் நம்மளுக்கு தேவை கிடையாதுங்க. அங்கங்கே கொதிக்குது பார்த்தீங்களா? ஆமாம் சாங். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தம் போடணுங்க. கரெக்டான மூடி. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தம் உடைக்க போகிறேங்க. அந்த 20 நிமிஷம் கேப்பில் கடவுளின் குழந்தைங்களுக்கும் ரோட்டோர கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு என்னென்ன தயார் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாங்களா? அவிச்ச முட்டைகள், கலர்ஃபுல் தயிர் பச்சடி, காய்கறி போட்டுதா? ஆமாங்க. நம்மளுடைய சென்னை ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கு, பைனாப்பிள் கேசரி, மாசான மான்ஸ்டர் பிரியாணி தயாருங்க. பார்க்குறீங்களா? மணக்க மான்ஸ்டர் பிரியாணி எடுத்தா சாங். மாசா எடுக்கிறோம் பாருங்க. சிறப்பு சாங். பீஸ்லாம் அந்த பக்கம் வந்துட்டு வட்டி பிரியாணினாலே நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் பாருங்க, மசாலா பாவம் ஒருத்தவங்க சாப்பிட முடியாது. நான் சாப்பிடலன்னா என்ன? என்னோட மாஸ்டர் சாப்பிடுவாங்க, கூட இருக்க தம்பி சாப்பிடுவாரு. என்னதான் இருந்தாலும் இந்த மாசான மான்ஸ்டர் பிரியாணி சாப்பிடணும்னா அதுக்கு நேரம் காலம் எல்லாமே ஒத்து வரணும். இன்னைக்கு நம்மளுடைய நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக மான்ஸ்டர் பிரியாணி இன்னைக்கு நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா? சும்மா மணக்க இருக்கு பிரியாணி. நான் மறுபடியும் சாப்பிட்டுக்குவேனே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன தம்பி, சோறு வேணவா? மொத்த பீஸ் மட்டும் பீஸ் வந்து ஓடுறாரு தம்பி. சம்பளத்தில் அள்ளிடுறேன் மொத்தம். சம்பளத்தில் அழுறீங்களா? நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களா? அப்படியே சம்பளத்தில் அழுறீங்க. நான் சாப்பிடலனாலும் ஆசிரமத்துக்கு நிர்மலுக்கு சம்பளத்தில் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்படியா? உருட்டுன்னா உருட்டு, இது வேற லெவல் உருட்டு. நல்லா மனைக்கு சீக்கிரம் சாப்பிட்டு முடியுங்க. திரும்பிக்கலாம் தம்பி, வயிறு வலிக்கு போயிடும். வலிச்சா பக்கத்துல காடு இருக்கு, நான் வேணா திரும்பி. மசாலாவோட பாருங்க. மான்ஸ்டர் பிரியாணி பேருக்கு ஏற்ற மாதிரி மாசாக இருக்குது. மசாலா சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. அரிசியுடைய பதம் அதுவும் சூப்பராக இருக்குது. பிரியாணினாலே சிறு புளிப்பு இருக்கணும், சிறு காரம் இருக்கணும், அதெல்லாம் சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகிருக்குங்க. அடுத்து கறி பாருங்கள். கறியெல்லாம் நல்ல மசாலா ஏறி இருக்குது பாருங்கள். நம்ம போட்டது அப்படியே 2 வரல பிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆட்டுக்கறியா நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா பிரியாணியுடைய பதம் வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், இப்படி பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதிரணும். இன்னும் மதுரைக்காரரு நல்ல வேட்டையா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கலாண்ணே. மசாலா அது உள்ளெல்லாம் இறங்கி வேறு சுவை வேறு லெவல் இருக்குது மாஸ்டர். தயிர் பச்சடி வேணால் கத்திரிக்காய் வேண்டாங்க, அதுவே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் கறியும் வேணும், முட்டையும் வேணும். ஏன்னா நம்ம ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? திரும்பி பார்க்குறாங்கப்பா. அப்படிதான் பார்ப்பான், அப்படியே நோட் பண்ணி பார்ப்பான். நல்லா பார்த்துங்கக்கா. பார்த்துக்கிட்டோம்ண்ணே. நெஞ்செலும்பு. இதுதான் நெஞ்செலும்பு. நெஞ்செலும்புண்ணே. இது வந்து முட்டி எலும்பு. முட்டி எலும்பு. இது முட்டி எலும்பு. பார்த்தீங்களா? நல்லி எலும்பு வந்துருச்சா? அதான் நான் இருக்கும்போது அப்படி இப்பதான் முறைய ஒத்துக்கிட்டு இருக்காரு நிஷாந்த். அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக பிறந்தநாள் விருந்தே தடபுடலாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு கடவுளின் குழந்தைகளோ பசியார போகிற ஏழை எளிய மக்களும் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. வாங்க அந்த சந்தோஷத்தை போய் பார்க்கலாம். மாற்றியாச்சா? மாற்றிட்டே இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கேயுமே அடி பிடிச்சிருக்காரு. ரோட்டோரம் உனக்கு கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு அட்டுக்கறி பிரியாணி. அக்கா மட்டன் பிரியாணி விருந்து பேக் பண்ணிட்டீங்களா? ஆமாங்கண்ணே, பேக் பண்ணியாச்சு. கொடுத்துடலாமா? கொடுத்துடலாண்ணே. ஒன்றும் வருத்தம் இல்லையா? அதெல்லாம் இல்லை, சந்தோஷமா கொடுக்குறேன். ஐயா நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக 10வது பிறந்த நாளுக்காக மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. சாப்பிட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மட்டன் பிரியாணி இருக்கியா? நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக 10வது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நன்றி. மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம்.
நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும் வாழ்த்துதல். இல்லை, நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா. நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சாப்பாடு இருக்கையா? நல்லா இருக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நிஷாந்த் குழந்தைக்கு 10வது வருஷம் பிறந்தநாளுக்காக இல்லை சாப்பாடு கொடுத்துருக்காங்கய்யா. பட்டி நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அது சாமி வாழ்வது வாங்க வம்சம் வந்து ஆகம்போல் வேறு அதுபோல் வச்சு நல்லதே நல்லா இருக்கணும். நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக நல்லா இருக்கணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கும். நன்றி ஐயா. நிஷாந்த் அந்த குழந்தையோடைய 10வது வருஷம் பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. வாழ்க வாழ்க வளமுடன் இன்னும் ஏகப்பட்ட சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். குடும்பமே நல்லா இருக்கும். வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. பிறந்த நாள் அதுக்குள்ள ஆயுசு 100 இருந்து பேரும் புகழ் பெற்று அது விநாயகரோட ஆசீர்வாதம் கிடைச்சி இன்னும் 16 இன்னும் 16 இன்னும் 16 அந்த பிள்ளை ஆயுசு 100 இருந்து ஒரு 100 ஆயுசு இருந்து நல்லா இருந்து. நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சாப்பாடு அந்த பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னைக்கு 100 ஆயுசுக்கு ஆயுள் கெட்டியோட எப்படி சிறப்பாக இருப்பாங்க. நன்றிங்க. என்னைக்கு தீர்க்க ஆயுசா இருந்து என்னைக்கு நோய் நொடி இல்லாமல் அந்த விநாயகரோட ஆசீர்வாதம் எங்களோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும். நன்றிங்கம்மா. எண்ணம் 16 நோய் நொடி இல்லாமல் மேலும் மேலும் கல்வியில் படித்து நிறைந்த ஆயுசு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆயுசு 100 துணையாக இருந்து அவங்க எங்கே போனாலும் நல்லா இருக்கும். நன்றிங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே அன்பு தந்தை இறைவா, இதோ இந்த அருமையான நாளிலே எமது பிள்ளைகளை தேடி வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக மன்றாடுகின்றோம். தகப்பனே, இது இந்த நேரத்திலே நிசாந்த் என்ற மகனை எமது பாதத்தில் தருகின்றோம். அந்த மகன் பிறந்தது முதல் இந்நாள் வரை நீர் அவருக்கு செய்து வந்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். மேலுமாய் வளரும் காலத்தில் அவர் கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் நல்ல பண்புகளிலும் ஒழுக்கத்திலும் நிறைந்து வாழ வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அவர்கள் பெற்றோர் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதியும், தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பான மகிழ்ச்சியும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் தந்து அவர்கள் போகும்போதும் வரும்போதும் மத காவல்துறையர்களை முன்னும் பின்னும் இடமும் வளமும் அவர்களுக்கு அனுப்பி என்றும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே. எப்படிமா இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்களா? நிஷாந்த் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு. நல்லா இருக்கா? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க மட்டன் பிரியாணி. நன்றி. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? தேங்க்யூ. நிஷாந்த் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கா? தேங்க்யூ. நிஷாந்த் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்தாங்க. தேங்க்யூ. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நீங்க பார்த்துருப்பீங்க மான்ஸ்டர் பிரியாணி எப்படி செய்யணும்ட்டு சமைச்சோம். ரோட்டோரம் ஒரு வேலை உனக்கு கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கும் கொடுத்தோம், கடவுளின் குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம். இவங்க முகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா குழந்தை நிஷாந்த். அந்த குழந்தையுடைய 10வது வருட பிறந்த நாளுக்காக குழந்தை வாழ்த்து உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவருடைய அன்பான பெற்றோர்கள் திரு ரவிசங்கர் மற்றும் திருமதி கவிதா மற்றும் சகோதரி மகி மசூரி. சென்னையிலேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க. அதே போல அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே குழந்தைங்களுக்கும் ஒரு வேலை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழையில மக்களை கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இந்த பிறநாள் காலம் அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செலுத்தும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழையில மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்க. கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேஜ் இருக்கு, அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு, கட்டட கையில பாடி அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.